எனக்காக என் சத்துருக்களை டீல் பண்ண யாராவது இருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறீங்களா? இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 60:12. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். கிதியோனை பார்த்து கர்த்தர் பராக்கிரமசாலியே என்று அழைத்தார். கிதியோன் பராக்கிரமசாலியா? இல்லை இல்லை, பயந்தாங்கோலி. ஆனால் தேவன் ஏன் அப்படி அழைத்தார்? அவருடைய மனதை பார்த்தார். உள்ளிந்திரியங்களை ஆராய்கிற தேவன், இருதயத்தை பார்க்கிற தேவன். அவருக்கு இருந்த கடுகளவான விசுவாசத்தை பார்த்தார். தேவன் மேல் உள்ள வைராகியத்தை பார்த்தார். தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேல் நம்பிக்கையும், தேவ ஜனங்கள் மேல் ஒரு அக்கறையும், தேவனுக்கான ஒரு ஏக்கமும், விடுதலைக்கான ஒரு ஏக்கமும் அவருக்குள் இருந்தது. அதை கண்ட தேவன் அவரை பராக்கிரமசாலியே என்று அழைத்தார். மேலும் கிதியோனிடம் இருந்த நல்ல காரியம், தேவனே பேசியிருந்தாலும் அதை தேவன்தான் பேசினாரா என்று சொல்லி அடையாளங்களால் உறுதிப்படுத்திக் கொண்டார். உறுதியான உடனே தேவனை கேள்வி கேட்கவில்லை. யாராவது பானையை கொண்டுகிட்டு யுத்தத்துக்கு போவாங்களா? தண்ணி கூட குடிக்க தெரியாத 300 பேரை யுத்தத்துக்கு கூட்டிட்டு போறதா? எந்த கேள்வியும் அவர் கேட்கவே இல்லை. ஆனால் தேவனோ அவரை மேலும் தைரியப்படுத்தத்தக்கதாக சத்துருக்கள் சோர்ந்து போனார்கள் என்று சத்துருக்கள் மூலமே அவர் காதுகளில் கேட்க செய்து அவரை தைரியப்படுத்தி மெய்யான ஒரு பராக்கிரமசாலியாய் மாற்றி யுத்தத்திற்கு அனுப்புகிறார். இவர் தனக்கு கீழ்ப்படிந்ததை பார்த்த கர்த்தர் அவரே நேரடியாய் இறங்கி யுத்தத்தை செய்து இவருக்கு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார். மனிதர்களோ நாமே நம்மையோ பார்க்க வண்ணமாக கர்த்தர் நம்மை பார்ப்பதில்லை. ஏனென்றால் அவர் உள்ளிந்திரியங்களை ஆராய்கிற தேவன், இருதயத்தை பார்க்கும் தேவன். உங்களுக்காக கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால், தேவனை குறித்த பயம், பக்தி, வைராகியம், அநியாயத்தை கண்டு அது வெகுண்டு இழும் ஒரு இருதயம் இருந்தால் போதும். தேவன் நிச்சயமாக எவ்வளவு பயந்தாங்கோலியா இருந்தாலும், எவ்வளவு நடுக்கமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உங்களை பராக்கிரமசாலியாய் மாற்றி உங்களை கொண்டே உங்கள் சத்துருக்களை மிதிக்க செய்வார். அதில் பூரணமான அவர் உதவியும் இருக்கும். தேவன் நமக்கு சத்துருக்களை ஜெயித்து ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமாங்க. தேவரே, நான் மிக மிக பயந்து போனேன். எனக்கு முன்னாடி இருக்கும் ஏராளமான சத்துருக்களை பார்த்து, ஆனால் நீரோ என்னோடு இருக்கிறீர். என்னை பராக்கிரமசாலியாய் பயன்படுத்துகிறேன். என் விரல்களை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறேன். என்னை தீட்டி கூர்மையாக்குகிறேன். என்னை கொண்டு பராக்கிரம் செய்கிறேன். நீர் என்னோடு இருக்கிறபடினா நீர் சொன்னதை செய்ய எனக்கு மிகுந்த தைரியத்தை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.